மிராக்கிள் மார்னிங் புக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு த லைஃப் சேவர் 6 ப்ராக்டிசஸ் guaranteed டு சேவ் யூ ஃப்ரம் லைஃப் ஆஃப் அன்ஃபில்டு பொட்டன்ஷியல். அப்படின்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சக்ஸஸ் இஸ் சம்திங் யூ அட்ராக்ட் பை பர்சன் யூ பிகேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, சக்ஸஸ் வந்துட்டு நான் ஒரு வேறு மாதிரி நான் மாறினா எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். லைக் நான் எப்படி மாறுறனோ அதுக்கேற்ற மாதிரி நான் சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் இஸ் ஆல் அபவுட் டெய்லி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஏரியாஸ் தட் மேட்டர்ஸ் மோஸ்ட். நான் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட போகிறனோ அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக என்னோடய லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் வச்சுக்கிட்டு நம்ம லைஃபே வந்து போச்சு, இனிமேல் ஒன்றுமே கிடையாது, நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடையாது அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இது ரொம்ப அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷன், என் லைஃப் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னால் வந்து இதுலேருந்து மாறவே முடியாது, அப்படி இப்படின்னு பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருப்போம் இல்லையா. அதை வந்து எப்படியோ அதுலேருந்து வெளில வர்றது அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொட்டன்ஷியல் கேப் நம்ம யோசிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ஏன் நம்மளால் மொத்தட்டும் ஜெயிக்க முடியல, நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, நம்மள மாதிரியே தான் அவங்களும் படிச்சிருக்காங்க, நம்மள மாதிரியே தான் இருக்காங்க, சொல்லப்போனால் நம்மளை விட கொஞ்சம் திறமை கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சில டைம் நினைப்போம். ஆனால் அவங்களே நம்மளை விட ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாதது அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்தால் நம்ம அவங்கள மாதிரி ஆயிருப்போம் இல்லையா அப்படின்னு தான் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கிறனால தான் அவங்க வந்துட்டு வேறு மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏதோ ஒன்று இல்லாதனால தான் நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஏதோ ஒன்று இல்லைன்றதை எப்படி கொண்டு வர போகிறோன்னா அதுக்கு வந்து 6 டூல்ஸ் சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர். அதை பற்றி தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் கிடையாது. அது வந்து எப்படின்னா, நம்ம வந்துட்டு பிஸி, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். நம்ம யோசிச்சே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியெல்லாம் நம்ம லைஃப் இருக்காது. நம்ம லைஃப் மாறணுன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பை வந்துட்டு எப்படி வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபிசிக்கலாக, இன்டலெக்சுவலாக, எமோஷ்னலாக எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எக்ஸைல் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப்பை மாற்ற போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தாட்ஸை மாற்ற போகிறோம், நம்ம ஃபீலிங்ஸை மாற்ற போகிறோம், நம்ம ஆட்டிடியூட்ஸை மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியோன்னா ஒரு 6 விஷயத்தை பண்ணணும். அது என்னன்னு வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சாதாரணமான வாழ்க்கையிலேருந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 95% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணாமல் 5% பீப்புள் மாதிரி நம்ம ஆக போகிறோம். 5% பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அவங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கறனால தான் அவங்களால வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நடக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஷயங்களெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துலேயுமே நம்ம லெவல் 10 வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. லெவல் 10 தான் நம்மளுக்கு சக்ஸஸ். ஸோ லெவல் 10க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதில் என்னென்ன பண்ண போகிறோன்றது வந்துட்டு 6 சிம்பிள் விஷயத்தில் சொல்ல போகிறாங்க. அது என்னென்னா, மிராக்கிள் மார்னிங் லைஃப் சேவர்ஸ். அதில் செட் ஆஃப் 6 சிம்பிள் லைஃப் என்ஹான்சிங் சேஞ்சிங் டெய்லி ப்ராக்டிசஸ் பண்ண போகிறோம். அந்த டெய்லி ப்ராக்டிசஸ் என்னென்னவா இருக்கும்னா, நம்ம ஃபிசிக்கல் மைண்டுக்கு, எமோஷ்னல் மைண்டுக்கு, இன்டலெக்சுவல் மைண்டுக்கு, ஸ்பிரிச்சுவல் மைண்டுக்கு. அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடியை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மூளையில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், எமோஷ்னலாக நம்ம நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து யூனிவர்ஸோடு இணைஞ்சிட்டு நம்ம இருக்க போகிறோம். பிரபஞ்சத்துக்கூட நம்ம இணைஞ்சி நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறோம். அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இனிமேல் நம்மளோட லைஃப்பை பர்சனல் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை தான் நேற்று வரைக்கும் நம்ம படித்தோம். இப்போ வந்து நம்ம லைஃப்பை வந்து எப்படின்னா, முதல்ல நம்மளை மாற்றினா தான் வெளியிலேருந்து சரியாகும். அதுக்கு என்ன பண்ணணும், இன்சைடாக நம்ம க்ளீன் பண்ணணும். இன்சைடாக க்ளீன் பண்ணுறப்போ வெளி உலகம் தானாகவே க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்சைடாக நம்மளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்துட்டு சேவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேவர்ஸ்னால் SAVERS. அந்த எஸ்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்லீப் கிடையாது, சாரின்னு போட்டிருக்காரு. எஸ்ஸுக்கு வந்து ஸ்லீப் கிடையாது. அது வந்து எல்லாருமே அதுதான் நினைப்பாங்க. ஆனால் ஸ்லீப் இருந்தால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்காது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த எஸ்ஸில் வந்து எஸ் இஸ் ஃபார் சைலன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு இருக்கிற சாப்டர் வந்து எஸ் இஸ் ஃபார் சைலன்ஸ். அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.